வணக்கம் நண்பர்களே. இது 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க சித்தாளுன்ற கவிதை. சித்தாளு எழுதியவர் நாகூர் ரூமி. வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்றும் போற்றுகிறோம். அதை உருவாக்க உழைத்தவர், வியர்த்தவர், இடுப்பொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா? இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்கள் நிறைய கவிஞர்கள் நினைக்கிறார்கள். தொழிலாளர்களின் மனச்சுமை அறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல்மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான். எப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு. தலைக்கணமே வாழ்வாக ஆகிப்போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. முகமது ரபி எனும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்கள் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலையும் படைத்துள்ளார்.